உங்கள் வீட்டு பசங்க நண்டு சாப்பிடவே மாட்டேன்தாங்களா? அப்போனா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு லாலிபப் மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல பெரிய நண்டாக வாங்கிக்கோங்க. வாங்கி குக்கரில் பெரிய நண்டை போட முடியாதுன்னொன்னே கால் எல்லாத்தையும் பிச்சு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 துண்டு ப்ரெட்டை நல்லா பிச்சு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நண்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்படி இருந்தால் வெந்துட்டுன்னு அர்த்தம். இதை ஓட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நண்டு சதையும் பிரெட் க்ரம்ஸு, உப்பு, பெப்பர் தூள், காஷ்மீர் சில்லி, கரம் மசாலா போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பாத அளவுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வெஜ்ஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிணையிறதுக்கு தண்ணி தேவையில்லை. அது நண்டை போட்டு பிணையும் போதே நல்லா தண்ணி விடும். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நண்டு சதையை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நண்டு காலில் உள்ள சொருவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு பரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்பியும் செஞ்சுத்தான்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆனால் ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் மாற்றக்கூடாது. எண்ணெய் எவ்வளோத்துக்குள்ளே சூடாக இருக்கோ அவ்வளோத்துக்குள்ளே நண்டு லாலிபப் புதிராமல் வரும். நண்டே சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்கள்லாம் 2 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாங்க. அது கூட கெச்சப் இருந்தால் போதும், எல்லாம் காலியாயிரும். வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.